வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில நவம்பர் 1 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அத்தை வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொன்னதோட ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறதுக்கு திரும்புறாரு. அப்ப ரேவதி டக்குன்னு ஹீரோவை தடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு. அப்போ வில்லி கேக்குறாங்க, ஏ ரேவதி, இப்ப எதுக்கு போறவன நில்லு அப்படின்னு சொல்ற? அப்போ ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, அவரு என்ன தப்பு பண்ணாரு அப்படின்ட்டு அவரை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எல்லாரும் இப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவரு இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே எல்லா வகையிலயுமே உதவி பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி பொசுக்குன்னு அவரை வீட்டை விட்டு போக சொல்றீங்க. என்னம்மா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்ல, அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இவன் எப்ப அந்த சேதுபதியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்சுச்சோ அப்பவே இவனை நான் முழுசா வெறுத்துட்டேன். இவன் முகத்துல முழிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நீ தயவு செஞ்சு எந்த வகையிலையும் இவனுக்கு ஆதரவு கொடுத்து பேசாத ரேவதி. நான் தான் உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சோ நான் பண்ணது தப்பு அப்படின்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ அப்பவே இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொன்ன. ஆனா நான் கொஞ்சம் கூட கேட்காம கல்யாணத்தை பண்ணி வச்சது என்னோட தப்பு தான். சோ இப்ப சொல்றேன், இவனுக்கும் உனக்கும் நடந்த கல்யாணம் செல்லுபடியே ஆகாத கல்யாணம். உடனே இவனை வந்துட்டு தொலைச்சுக்கட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. இவரு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீங்க தான் இவரை வந்துட்டு கட்டாயப்படுத்தி, என்னையும் கட்டாயப்படுத்தி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப பொசுக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு இந்த கல்யாணமே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல நியாயமா? உங்களோட நியாயமே சரியில்லைம்மா. இதனால என்னோட வாழ்க்கை டோட்டலா காலி ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏமா இப்படி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, யாரு கஷ்டப்படுத்துறது? இந்த அளவுக்கு ஏமாத்தின ஒருத்தனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்போ ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவர் எப்பவோ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாரு. அவருக்கு சூழ்நிலையாலதான் அவர் வந்துட்டு உண்மையை சொல்ல முடியாம இருந்தாரு உங்ககிட்ட. ஆனா அவர் தான் சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை நல்லாவே ஏமாத்திருக்காங்க. இப்பயாவது புரியுதாக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, அப்ப உனக்கு உண்மை தெரியுமா? ரேவதி சொல்றாங்க, ஆமாமா, இவருதான் சேதுபதியோட பேரன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் இவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். கண்டிப்பா ஒரு நாள் உங்ககிட்ட எடுத்து சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா இவரே வந்துட்டு குற்ற உணர்ச்சியால இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியாவது நீங்க ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கான ஒரு முடிவை பாருங்கம்மா. என்னோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணி பாருங்க. இவரு இல்லாம என்னோட வாழ்க்கையே இல்லம்மா. என்னோட லைஃப் டோட்டலா காலி ஆகிரும். தயவு செஞ்சு யோசனை பண்ணி பாருங்கம்மா. அப்பதான் ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, தயவு செஞ்சு ரேவதியோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணி பாரு. ரேவதி ரொம்பவே பாவம். அவளே இப்பதான் அவளோட லைஃபே ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. தயவு செஞ்சு அவளை பத்தி யோசனை பண்ணி பாரு ஈஸ்வரி. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க எல்லாருமே உங்களோட நியாயத்தை பத்தி மட்டும்தான் பேசுங்களே தவிர்த்து எங்க அம்மா இறந்ததுக்கு காரணமான இந்த குடும்பத்தை நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்க. என் சைடு உள்ள நியாயத்தை கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. என் தங்கச்சி மட்டும்தான் எனக்கு ஆதரவா பேசுறா. நீங்க யாருமே எனக்கு ஆதரவா பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்க யாருக்குமே என்னோட ஃபீலிங்ஸ் பத்தி எந்த வகையிலயுமே கவலையே இல்லை அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில இவனை நான் பார்க்கவே கூடாது. ரேவதி, உனக்கு அம்மா அம்மா முக்கியமா இல்ல அவன்தான் முக்கியமா? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு, எனக்கு இவர் தான் முக்கியம். நான் இவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். இவரு நம்ம குடும்பத்துக்காக அவங்க அம்மாவையே இழந்துட்டு இருக்காரு. சோ அவரை நான் தனியா தவிக்க விடுறது ரொம்பவே தப்பு. நான் அவர் கூட இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு ரேவதியும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. இத பார்த்துட்டு ராஜா நேரா ரேவதி கிட்ட, ரேவதி, அவசரப்பட்டு முடிவெடுக்காதம்மா. அப்போ ரேவதி சொல்றாங்க, அப்பா, அப்போ உங்க மாப்பிள்ளைய மட்டும் நான் தனியா அனுப்பவா? உங்க மாப்பிள்ளை தனியா போகட்டுமா? ராஜா சொல்றாரு, அம்மாடி, நான் அப்படி சொல்லல. ரேவதி சொல்றாங்க,
நான் அவர் கூட போறேன், தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா ஹீரோ கிட்ட வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு வெளியில போறாங்க. இத பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்பதான் அந்த வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா எந்த அளவுக்கு அவன் ரேவதியை ஏமாத்தி வச்சிருக்கான் அப்படின்னு. இது எல்லாமே அவனோட வேலைதான். ஏற்கனவே உன்கிட்ட இருந்து துர்காவை பிரிச்சான், இப்போ ரேவதியையும் பிரிச்சு கொண்டுட்டு போயிட்டான் பாத்தியா. இன்னும் நம்ம குடும்பத்தை சின்ன பின்னம் ஆக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி கோவத்தோட பேசுறாங்க. அப்ப ராஜா நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு, ஏற்கனவே ஈஸ்வரி கோவத்துல இருக்கா, குழப்பத்தோடயும் இருக்கா, அவளை இதுக்கு மேலேயும் குழப்பத்துல உண்டாக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்போ ஈஸ்வரி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம ரேவதி நேரா அவங்க ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. ரேவதி நேரா ஹீரோவை பார்த்து, என்னங்க பாட்டி வீட்டுக்கு போவோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல ரேவதி, நான் தோத்து போயிட்டேன், பாட்டி வீட்டுக்கு என்னால போக முடியாது. ஹீரோ சொல்றாரு, ரேவதி என்னால பாட்டி வீட்டுக்கும் நான் அழைச்சிட்டு போக முடியாது ரேவதி. அப்ப ரேவதி கேக்குறாங்க, ஏங்க இப்படி சொல்றீங்க, ஏன் என்னைய உங்களால பாட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது, ஏன் என்னாச்சு அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, எப்படியாவது இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன் அப்படின்னு நினைச்சுதான் நானே வந்தேன் ரேவதி. ஆனா கடைசியில என்னால இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க முடியல, அத்தை கிட்டையும் உண்மையை சொல்ற மாதிரி ஆகிருச்சு. அத்தையும் என்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு ஊருக்கு முன்னாடி நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஆனா அந்த வாக்கையும் என்னால காப்பாற்ற முடியாமையும் போயிருச்சு. அதனால இதுக்கு மேல நான் இந்த ஊருக்குள்ள இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா என்னால பாட்டி ரொம்பவே அவமானப்படுவாங்க. நான் இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது ரேவதி. அப்ப அவங்க சொல்றாங்க, என்னங்க இப்படி சொல்றீங்க, பாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லம்மா, என்னால பாட்டி முகத்துல முழிக்க முடியாது. கண்டிப்பா பாட்டி என்ன ரொம்பவே தப்பா நினைச்சாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அவங்களுக்கு வாக்கு கொடுத்தேன், குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறேன் அப்படின்னு. ஆனா என்னால அந்த வாக்க காப்பாத்த முடியல. அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எங்க போனாலும் நானும் வருவேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் கண்டிப்பா எந்த வகையிலுமே செட் ஆகாது. உன்னோட லைஃப் ஸ்டைல் வேற, என்னோட லைஃப் ஸ்டைல் வேற. நீ ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியல்ல, உன்னை ஆஸ்திரேலியா போக வைக்கிறது என்னோட பொறுப்பு. நீ ஆஸ்திரேலியா போயிட்டு வா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்ன இப்படி பேசுறீங்க, எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான். எனக்கு ஆஸ்திரேலியா போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்ல. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க ரேவதி. ஆனா ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாத. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் என்னை கூட்டிட்டு போகல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஹீரோ நேரா ஹீரோயினை கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ ராஜா அந்த இடத்துக்கு வராரு. நேரா ஹீரோவோட கைய பிடிச்சு, மாப்பிள்ள, இப்படி ஈஸ்வரி அவசரப்பட்டு முடிவெடுப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஈஸ்வரியோட கோவத்தை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே மாப்பிள்ள, நீங்க ஏன் ஈஸ்வரி கிட்ட உண்மையை சொன்னீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, அத்தை என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு ரொம்பவே மனசுக்கு வருத்தமா இருக்கு. நான் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்க அவங்கள என்னால அடுத்தடுத்து ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனாலதான் நான் உண்மையை சொல்லிட்டேன். அப்ப ராஜா சொல்றாரு, சரிங்க மாப்பிள்ள, நடந்தது நடந்து போச்சு. கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துறது? அப்ப ஹீரோ சொல்றாரு, மாமா, கண்டிப்பா அத்தை கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது மாமா, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட ராஜாவும், சரிங்க மாப்பிள்ள, நீங்க சொல்றது சரிதான், ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதிய பார்த்து, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல ராஜா நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருமா, ஊருக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணுமா, அப்பாவை மறந்துடாத. ஹீரோயின் சொல்றாங்க, அப்பா, நீங்க என் மேல ரொம்பவே பாசமா இருக்கீங்க, உங்களை எப்படிப்பா நான் மறப்பேன், உங்களை என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை ரொம்பவே ஒரே பண்றாங்க. அப்போ ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஊருக்கு கிளம்புறாங்க. ராஜா ரொம்பவே கவலைப்படுறாரு. ஈஸ்வரி ஏன் தான் இப்படி கோவப்படுறாளோ, அவகிட்ட போய் கேட்டாதான் சரிபட்டு வரும் அப்படின்ட்டு அங்கிருந்து வராரு. அப்போ வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன் பொண்ணு நீயே தேவையில்ல அப்படின்ட்டு இந்த ஊரை விட்டு போயிட்டா. அப்போ ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா,
தயவு செஞ்சு என்கிட்ட இனிமே அவளை பத்தி பேசாத. அவளுக்கும் எனக்கும் இனிமே எந்த வகையிலுமே சம்பந்தமே கிடையாது. அவ என் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கோவத்தோட பேசுறாங்க. ராஜா அங்கேந்து வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, நீ என்ன கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவளாவே மாறிட்ட? உன் பொண்ணை இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்ட. உன் பொண்ணோட லைஃப் என்ன ஆகும் அப்படிங்கறத யோசனை பண்ணி பாத்தியா? ஈஸ்வரி சொல்றாங்க, அவ எப்ப என்னோட பேச்சை கேட்கலையோ அப்பவே அவ என்னோட பொண்ணு இல்ல அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ரொம்பவே கோவத்தோட பேசுறாங்க ஈஸ்வரி. அப்போ வில்லி ராஜாவை பார்த்து, என்ன மாமா, எப்படியாவது சமாதானப்படுத்தி அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? அக்காக்காரி என்னைக்குமே மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, நம்ம 2 பேருமே சேர்ந்து சென்னையில இருக்க ஊருக்கு தான் போக போறோம். அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் கல்யாணமான உடனேயே நான் அங்க போயிருக்கணும். ஆனா இப்பதான் என்னோட மாமியார் வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அங்க போன பிறகு என்னோட ஒர்க்கு சம்பந்தமா நான் கிளம்பிடுவேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பரவாயில்ல, என்னோட மாமியார் வீட்டுக்கு தானே நான் வரேன். அம்மாவோட கோபம் குறைஞ்ச பிறகு ஊருக்கு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க மீனாட்சிக்கு போன் பண்றாங்க. மீனாட்சி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணி, நான் ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன். அப்போ மீனாட்சி கேக்குறாங்க, என்ன தம்பி சொல்றீங்க, ஊருக்கு வந்துகிட்டு இருக்கீங்களா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீ, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு. மீனாட்சி கேக்குறாங்க, ஏன் தம்பி, என்னாச்சு? ஹீரோ சொல்றாரு, அண்ணி, அத நான் ஊருக்கு வந்து சொல்றேன். மீனாட்சியும், சரிங்க தம்பி, நீங்க மட்டும்தான் வரீங்களா? ஹீரோ சொல்றாரு, என்னோட சேர்ந்து ரேவதியும் வரா. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அப்படியா தம்பி, சரி வாங்க அப்படின்னு போனை கட் பண்றாங்க. அப்போ பாட்டிக்கு விஷயம் தெரிய வருது, ஹீரோ ஊரை விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு. இது கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே வருத்தம். துர்கா சொல்றாங்க, பாட்டி, இது மாதிரி ராஜா ஊரை விட்டு போயிட்டாராம்ல, அவருதான் சேத்துப்பதியோட பேரன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம்ல. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னது, என் பேரன் ஒத்துக்கிட்டானா? அப்போ நவீன் சொல்றாரு, ஆமா பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. என்னடா இது, என் பேரன் இப்படி உண்மையை சொல்லிட்டானே, அவனுக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படின்னு. அப்போ துர்கா சொல்றாங்க, பாட்டி, அவர் இப்போ சென்னைக்கு போயிட்டாரா? பாட்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. கோவில் கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்துறது? சரி பரவாயில்ல, என் பேரனோட வாழ்க்கை தான் முக்கியம். அவன் நல்லா சந்தோஷமா இருந்தாலே போதும், மத்த விஷயத்த பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பாட்டி நினைக்கிறாங்க. அப்போ நம்ம மீனாட்சியை காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் நேரா அந்த வீட்டுல போயிட்டு இறங்குறாங்க. அப்போ மீனாட்சி 2 பேரையும் பார்த்து, 2 பேரும் ஜோடி பொருத்தம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு 2 பேருக்குமே ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. அப்போ ஆரத்தி எடுத்ததோட மீனாட்சி ரேவதிய பார்த்து, நீதான் ரேவதியாமா, உன்னை பத்தி தான் அத்தை எப்பவுமே பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நானும் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ அதே மாதிரி நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, மீனாட்சியை பார்த்து, சரிங்க நீ வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்ல, மீனாட்சி 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் மீனாட்சி கேக்குறாங்க, தம்பி, ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்களே, என்ன தம்பி? அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணி, இது மாதிரி நான் தான் சேத்துப்பதியோட பேரன் அப்படின்னு அத்தை கிட்ட உண்மையை சொல்லிட்டேன். இதை கேட்டதும் நம்ம மீனாட்சி சொல்றாங்க, தம்பி, எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு தானே தம்பி அங்க போனீங்க, அப்புறம் என்னாச்சு தம்பி? அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணி, அத்தை என் மேல ரொம்பவே நம்பிக்கையோட இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கைய என்னால தடுக்க முடியல. சோ இப்படியாவது உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நான் அத்தை கிட்ட உண்மைய சொல்லிட்டேன். அத்தையும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கேட்டதும் மீனாட்சி சொல்றாங்க, கண்டிப்பா அம்மா ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்களே. அப்போ ரேவதி சொல்றாங்க, ஆமா, அம்மா கோவப்பட்டு எங்க 2 பேரையுமே வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அவர் இருக்கிற இடத்துலதான் நானே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ரேவதி, நல்ல வேலை தம்பியை விட்டு கொடுக்காம அவர் கூடயே வந்தியே, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது கேட்டுட்டு ரேவதி சொல்றாங்க, இவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், அதனாலதான் இவர் கூட சேர்ந்து நானும் வந்துட்டேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.